நம்ம முதல்ல சமுத்திரக்கனி எடுப்போம். அவர் இது மாதிரி பாலச்சந்தர் அண்ணின்னு ஒரு சீரியல் நீங்கள் நடிக்கணுன்னாரு. நீ டைரக்ட் பண்ணுறது தான் நான் வரேன் டெய்லி ஷூட்டிங்னா 2 நாள் வந்தார். அதே மாதிரி வரல. இவர் அசோசியேட் எங்கேயா பாலுவை காணோம்னு. அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் சொன்னேனையா அவரை வந்தால் தான் நான் வருவேன். சரி பார்ப்போம்னு சொன்னேன். அது வெத்தலையை வச்சு என்ன மடக்கிட்டார் அவர். இந்த வெத்தலையை வச்சு மடக்கிற மாந்திரிகமெல்லாம் கேரளாவில் தான் உண்டு. அது சமுத்திரக்கனிகிட்டே இருந்துருக்குது. வெத்தலையை வச்சு என்ன நீங்கள் வெத்தலை போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ஷார்ட்டு சௌரியமாக எடுத்துக்கலான்னு வரேன். ஒரு காதலன் காதலி பார்க்கில் இளங்கிய 2 பெண்கள் லவ் பண்ணுவாங்க. ஒரு சைக்கிளில் அவன் வருவான். நான் கவிஞர் வாலியாகவே அதில் ஆக்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கில் உட்காந்து இதை எழுதிக்கிட்டு இருப்பேன். இவங்க காதல் விவகாரத்தை நான் தூரக்கேந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த பொண்ணு வந்து இதை மாதிரி, என்னம்மா இங்கே வா, நீ அவனை காதலிக்கிறியா? ஆமாம். இப்போ நான் அவன் தானே சைக்கிளில் வரான், நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே நான் கேட்பேன். இவர் சீன் சொன்னார் என்கிட்ட. இல்லை இவன் தினம் சைக்கிளில் வரான், ஒரு ஸ்கூட்டரில் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், சைக்கிளில் வரவனை நம்பி வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. கவிதை சொல்லுங்கண்ணா. ஒரு கவிதை சொன்னேன். அசந்து விட்டார் சமுத்திரக்கனி. இந்த பொண்ணை கூப்பிட்டேன். அம்மா நீ ஸ்கூட்டரில் வரவனை கல்யாணம் பண்ணிக்காத, சைக்கிளில் வரவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்கூட்டருக்கு ஸ்டெப்னி உண்டு, சைக்கிளுக்கு ஸ்டெப்னி கிடையாது. சமுத்திரக்கனி பேனாவை கீழே போட்டார். ஐயா என்ன கவிதை. அப்புறம் இது மத்தியானம் ஆச்சு. ஷார்ட்டெல்லாம் பார்த்தேன். மறுநாள் பாலச்சந்தர் உடம்பு தேவையில்லை, நான் இன்னிலேருந்து வந்துடுறேன்னார். இன்னிலேருந்து நீ வரக்கூடாது, சமுத்திரக்கனி தான் வரணும். அற்புதமான மனிதன், அற்புதமான டைரக்டர். ஹி வில் கோ டு மெனி ஹைட்ஸ். சந்தேகமே கிடையாது எனக்கு.